தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் இரண்டாவது நாளாக நீடித்து வரும் நிலையில் கள நிலவரங்களை தர காத்திருக்கிறார்கள் எமது செய்தியாளர்கள். முதலாவதாக, போக்குவரத்து தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 80% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். தற்பொழுது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து நிலைமை என்பது எவ்வாறாக இருக்கிறது? அங்கு வரக்கூடிய பயணிகள் என்ன சொல்கிறார்கள்? நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இரண்டாவது நாள் வேலை நிறுத்தமானது தொடர்ந்து வரும் நிலையில ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் இன்று அதிகாலையில போதிய அளவு பேருந்துகள் இயக்கமில்லை. இதனால் ராமேஸ்வரம் மற்றும் சிக்கல், ஏர்வாடி போன்ற ஊர்களுக்கு செல்ல 1 மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவியது. 1 மணி நேரத்துக்கு பின்பாக வந்த பேருந்துகள் அடித்து பிடித்து ஏறக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியிருந்தனர். இன்று இரண்டாவது நாளாக இந்த வேலைநிறுத்தமானது தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலையில், அதாவது 5 மணி முதல் 6:30 மணி வரையில் போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய ராமேஸ்வரம், ஏர்வாடி, சிக்கல் உள்ளிட்ட ஊர்களுக்கு 1 மணி நேரமாக அந்த பயணிகள் காத்திருந்து அவதியடைந்தனர். அதன் பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்த பேருந்துல அடித்து பிடித்து கொண்டு பயணிகள் ஏறக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்தோம். பின்னர் அதிகாரிகளுடைய துரித நடவடிக்கையின் பேர்ல அந்த தொழிற்சங்கங்கள், அதாவது தோமுசா உள்ள நிர்வாகிகள் உடனடியாக களத்திற்கு அங்க இருக்கக்கூடிய பேருந்துகளை உடனடியாக இயக்கினர். அதற்கு பிறகு 7 மணி நிலவரப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 85% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பயணிகளுடைய அவலநிலையை சீராகி தற்போது அனைத்து பேருந்துமே இயக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் 7 மணி நிலவரப்படி 80% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பயணிகளுக்கு எந்த விதமான ஒரு சிரமம் இன்றி பயணித்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.